இந்தியாவின் ஒளிவிளக்கு எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களே, மதசார்பற்ற கூட்டணியின் முன்னணித்தல் ஒருவருமான நம்முடைய தமிழ்நாடு அமைச்சர், இந்த மண்ணின் மைந்தர், அன்புக்குரிய KN நேரு அவர்களே, தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் மதசார்பற்ற கூட்டணியின் தமிழக தலைவர், இந்தியாவின் தமிழ் தலைவர், தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களும் இணைந்து ஒரே கரத்தோடு ஒரே கட்சத்தோடு இந்தியாவில் வைப்போம் என்று கூப்பிடுகிற தலைவர் ராகுல் காந்தி அவர்களே, உங்கள் வருகையை இந்த தமிழ் மண் வரவேற்கிறது. நீங்களும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் ஒரே மடியிலே கோயம்புத்தூரிலே சொன்னீர்களே, உங்களுடைய பிஜேபி மதசார்பற்ற கூட்டணி வீழ்த்தி தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் மற்றும் தோழமை கட்சி கூட்டணியிலே மீண்டும் ஆட்சி வைப்பதற்கு நீங்கள் வருகை தந்திருக்கிறீர்கள். இது ஒரு வரலாற்று திருவிழா. உங்களை மிகுந்த பாசத்தோடு தமிழ்நாடு காங்கிரஸ் அழைக்கிறோம். திருச்சி மேற்கு தொகுதி வேட்பாளர் அருமை அண்ணன் KN நேரு அவர்கள், மணச்சநல்லூர் வேட்பாளர் அருமை கதிரவன் அவர்கள், திருச்சி மேற்கு தொகுதி வேட்பாளர் அருமை அண்ணன் KN நேரு அவர்கள், மணச்சநல்லூர் வேட்பாளர் அருமை கதிரவன் அவர்கள், गिरीश जी, KN नेहरू जी, कंगबालू जी, कृष्णपदा जी, धर्म सिंह जी, L Rex जी, सर्वनंद जी, राजलिंगम जी, सीनियर लीडर. This election is not, but today's AIDMK is fundamentally different than the old AIDMK. ஆனால் இன்றுள்ள அதிமுக அந்த பொலிவிலிருந்து வலுவிலிருந்து ஒரு பொம்மை கட்சியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. It is different because today's AIDMK is simply a mask for the BJP. தமிழ்நாட்டில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. It is the method by which the BJP and RSS want to infiltrate Tamil Nadu. இந்த வழியிலே தான் பாஜகவும் RSSம் தமிழ்நாட்டுக்குள்ளே ஊடுருவ முயற்சிக்கிறார்கள். And why do they want to infiltrate Tamil Nadu? This election you have our alliance, and on the other side there is the BJP aligned with the AIDMK. இந்த தேர்தலில் நாம் ஒரு பக்கம், எதிர்பக்கம் அதிமுக மற்றும் பாஜகவினுடைய கூட்டணி, and the BJP போதும் காப்பேன் என்று உங்களிடம் உறுதியளிக்கிறேன். I am your soldier in Delhi. நான் உங்களின் ராணுவ வீரனை போல் டெல்லியில் செயல்படுவேன். Whatever Tamil Nadu needs in Delhi, I will fight for that. எதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுகிறதோ அதற்காக அதை நான் போராடுவேன். அதை தமிழ் மக்களுக்காக பெற்று தருவேன். All Tamil Nadu and the people of Tamil Nadu to be done. நீங்கள் சொல்லுங்கள், தமிழகத்திற்காக நான் என்ன செய்ய வேண்டும், எதற்காக குரல் கொடுக்க வேண்டும், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று சொன்னாலும் அதை நான் செய்து முடிப்பேன். And I want to tell the Tamil people that I am very proud of you, of what you have done for this country. I am proud of your tradition and your culture and your language. உங்களை பார்க்கும்போது நான் உண்மையிலே மிகவும் பெருமைப்படுகிறேன். உங்களுடைய கலாச்சாரம், உங்களுடைய சுதந்திர வேட்கை அனைத்தையும் நான் போற்றுகிறேன், பாராட்டுகிறேன். In this election, remember that we are fighting to keep the RSS and the BJP out of this state. இந்த தேர்தலில் நாம் கடுமையாக போரிடுவது பாஜக RSS இங்கே உழைந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான். Please support our alliance, the DMK Congress alliance, all parties in this alliance. தயவு செய்து உங்களை கேட்டுக்கொள்கிறேன், அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், நம்முடைய காங்கிரஸ், திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளை ஆதரித்து மிகப்பெரிய வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் every single Congress party worker should support the alliance candidates where alliance candidates are fighting, and workers of all the other political parties should support the Congress party where the Congress party is fighting.
நம்முடைய காங்கிரஸ் தோழர்கள் எங்கெல்லாம் கூட்டணி கட்சி போட்டியிடுகிறார்களோ அங்கெல்லாம் சென்று அவர்களுக்கு துணையாக நிற்க வேண்டும். அதுபோல நம்முடைய காங்கிரஸ் வேட்பாளர் நிற்கின்ற தொகுதிகளிலும் நம்முடைய கூட்டணி கட்சியான திமுக மற்றும் மற்ற கட்சிகள் இணைந்து பணியாற்றி வெற்றி பெற வேண்டும். I'd like to thank everybody who has come here in this heat from far away. இந்த சுட்டரிக்கும் வெயிலில் இங்கே வந்திருப்பதற்காக நான் உங்களை பாராட்டுகிறேன், நன்றி கூறுகிறேன். Thank you very much. Nandri.